வணக்கம். வெல்கம் டு தேவி கிச்சன். நான் இப்போ வந்து பாக்கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசியை ஒரு ஆளாக்கு சாப்பாட்டு அரிசி, ஒரு ஆளாக்கு இட்லி அரிசி, 2 அரிசியுமே கலந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு அரைச்சிக்கணும் நைஸாக. நம்ம புளியிற அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். நம்ம முறுக்கு சுடுற குழாயில் தான் புளிய போகிறோம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம பால் சேர்க்க போகிறதில்ல. பால் சேர்க்காம தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நான் 1 லிட்ரு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 350 வெல்லம் எடுத்து நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். சும்மா தண்ணியில் ஒரு 1/2 லிட்ரு தண்ணியில் 350 வெல்லம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளே எவ்வளவு மண் இருக்குன்னு. இப்போ 1.5 லிட்டர் அளவு நம்ம தண்ணி நான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணி கொதி வரட்டும். நம்ம எப்படி புளியலாங்கிறத பார்க்கலாம். மாவுக்கு தகுந்த உப்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க, இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம வந்து இப்போ புளிஞ்சிக்கலாம் முறுக்கு வரல. இதை புளிஞ்சிட்டு மூடி போட்டு இப்படி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கேப்பு விட்டு மூடுங்க, ஏன்னா பொங்கி வழிஞ்சிரும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம வெயிட் பண்ணுவோம். இது வந்து வெந்து மேலே வரும். அப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வெந்து மேலே வந்துட்டு இப்போ அதை வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன். நான் 1/2 கிலோ செஞ்சதுனால இதை எடுத்து அப்படி புளிஞ்சு வேக விட்டு எடுத்து இப்படி போட்டுங்க. நீங்கள் கம்மியாக போட்டால் அது மேலே கூட அப்படியே புளிஞ்சு விட்டுடலாம். மாவு இந்த அளவு வச்சிங்க. ரொம்ப திக்காக வச்சாலும் புளிய முடியாது, அழுத்தமாக இருக்கும். பால் கொழுக்கட்டையும் ரஃப்பாக இருக்கும். அதனால் நான் திரும்பவும் புளிஞ்சு விட்றேன். இது மாதிரியே புளிஞ்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துப்போம். பாருங்கள், நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தேங்காவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு இந்த தண்ணியில் ஊற்றிங்க. இந்த தண்ணி இப்போ கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டி இருந்ததுன்னா நீங்கள் இப்படி கையால் கூட எடுத்து விட்டுடலாம்.
சூடு ஆறின உடனே பாருங்க தண்ணி கொதிக்குது. தண்ணி பத்தலை, அதனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிருக்கேன். உங்களுக்கும் தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்சு ஊற்றிங்க. இப்போ வந்து இதை நம்ம இதில் கொட்டிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே நல்லா இருவிடும். ஆறின உடனே இந்த மாதிரி கட்டி இருந்ததுன்னா இப்படி கரண்டியாலேயே உடச்சி விட்டுங்க. வெல்லம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணியில் அப்படியே வெல்லத்தை கொதிக்க வச்சு, ஏன்னா ஒரு வெல்லத்தில் வந்து இனிப்பு இருக்கும், ஒன்றுத்தில் இனிப்பு இருக்காது. கரும்பு ஒன்று இனிப்பாக இருக்கும், ஒன்று சும்மா சல்லுன்னு இருக்கும். அது மாதிரி தான் வெல்லமும். டேஸ்ட்டு பார்த்துட்டு வெல்லம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம். இது வந்து இருவிடும். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு 1 ஹவர் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு வச்சிங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு பால் கிடையாது, நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். தேங்காய், வெல்லம், கடலைப்பருப்பு, கொஞ்சம் நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இது இப்போ என்ன ஆகும்னா நல்லா இருவிடும். ஆறின உடனே இன்னும் கூட தண்ணியாக வச்சுக்கலாம். நான் இப்போ இதை வந்து டேஸ்ட் பார்க்கல, ஏன்னா நான் சாமிக்கு வச்சு படைக்க போகிறேன். அதனால் பால் ஊற்றாத பால் கொழுக்கட்டை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம். பாய்.